உபாகமம் 10:8 குறிக்கிறது. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். இன்றைக்கு நாம் தான் அந்த ஆசாரியர், நாம் தான் அந்த லேவியர். அவருடைய பெட்டியாகி அவருடைய நாமம் சுமப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எருசலேமிலிருந்து ஒரு கழுதை அவரை சுமந்து கொண்டு வந்தது. அவருக்கு கிடைத்த வரவேற்பு அந்த கழுதைக்கும் கிடைத்தது. இன்றைக்கு அவருடைய நாமமாகிய நாமத்தை நாம் சுமந்தபடியால் நமக்கும் அந்த வரவேற்பு. அவரை சுமந்து செல்வோம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. யோசுவா 3:15-6:20 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதியில் கால் பட்டவுடன் புரண்டு வந்து கொண்டிருந்த அந்த யோர்தான் நதி நின்று போனது. சுமந்து வந்த அந்த எரிகோ கோட்டையை 7 நாள் சுற்றி வரும் பொழுது, அந்த ஆசாரியர் சுற்றி 7 நாள் சுற்றி வந்த பொழுது, அந்த எரிகோ கோட்டை யார் கையும் படாமலே இடிந்து விழுந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியாகிய அதற்குள் அவ்வளவு வல்லமை இருக்குமானால், அவருடைய நாமத்தை சுமந்த நமக்கு யோர்தான் நதியும் விலகியது. உடன்படிக்கை சுமந்த கால்பட்டவுடன் யோர்தான் நதியும் விலகியது. பெட்டி சுமந்த கால்பட்டவுடன் எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன. 7 நாள் ஊர்வலம் வந்ததனா, எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன. 7 நாள் ஊர்வலம் வந்ததனா. சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. 1 சாமுவேல் 5:3 கர்த்தருடைய உடன்படிக்கை பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டு அந்த தாகோனுடைய கோவிலில் நிற்கும் பொழுது, தாகோன் சிலை முகங்குப்புற விழுந்து நொறுங்கியது. மீண்டும் எடுத்து நிறுத்துகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே மீண்டும் வரும் பொழுது தாகோன் மீண்டும் விழுந்து கிடக்கிறது. தாகோன் விழுந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. தாகோன் விழுந்து நொறுங்கியது, வல்லமை இழந்து உடைந்து போனது. சாத்தானின் கிரியைகள் அழித்திடுவோம், சர்வ வல்லவர் பெட்டி சுமப்பதனா. சாத்தானின் கிரியையை அழித்திடுவோம், சர்வ வல்லவர்
பெட்டி சுமப்பதா சுமந்திடுவோம், இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம் சுமந்திடுவோம், இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே இருக்கிறாரா? 1 சாமுவேல் 6:12 அந்த பெலிஸ்தரால் பிடிப்பட்ட அந்த பெட்டி 2 பசுமாட்டுகள் பூட்டி அந்த வண்டியின் மேல் கொண்டு வரும் பொழுது, அந்த பசுமாடுகள் வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் நேர்வழியாய் நடந்து வந்து எருசலேமுக்கு சேர்ந்தது. அதை பார்க்கும் பொழுது, அது உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு நமக்குள் இருக்கும் பொழுது, நாமும் வலதுபுறம் இடதுபுறம் பாராமல் நேர்வழியாய் பரலோகத்தை நோக்கி நடப்போமா? வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நேர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி. வலப்பக்கம் இடப்பக்கம் விலகாமலே நேர்வழி நடத்திடும் கர்த்தரின் பெட்டி. நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தா. நோக்கி பார்க்கும் கண்கள் எல்லாம் நிரம்பிடுமே சந்தோஷத்தா. சுமந்திடுவோம், இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம். சுமந்திடுவோம், இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. 2 சாமுவேல் 6:12 அந்த பெட்டி தாவீது ஓபேத் ஏதோமின் வீட்டில் வந்து வைக்கிறார்கள். அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டி 3 மாத அளவும் ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தபடியால் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அதை பார்த்த தாவீது ஓபேத் ஏதோமின் உறைவிடத்தில் 3 மாதங்கள் இருந்ததினால், ஓபேத் ஏதோமின் உறைவிடத்தில் 3 மாதங்கள் இருந்ததினால், கர்த்தரோ வீட்டை ஆசீர்வதித்தார், உண்டான அனைத்தையும் பெருக செய்தார். கர்த்தரோ வீட்டை ஆசீர்வதித்தார், உண்டான அனைத்தையும் பெருக செய்தார். உடன்படிக்கை பற்றிய இயேசுவின் நாமம் நமக்குள் நம்முடைய வீட்டிற்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பது நிச்சயம் அல்லவா? சுமந்திடுவோம், இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம். சுமந்திடுவோம், இயேசுவின் நாமம் சொல்லிடுவோம், சுவிசேஷம். கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. கர்த்தரின் பெட்டகம் தோள் மேலே, கல்வாரி நாயகன் நமக்குள்ளே. தேவனுடைய பெட்டி மலையற்ப